வந்து மக்கள்லாம் எதிர்பார்த்த ஒரு பரபரப்பா சமூக வலைதளத்திலும் ஊடகத்திலும் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் வந்துச்சு. திடீர்னு மாற்றப்பட்டது சூழ்ச்சியா, வீழ்ச்சியா, இல்லை ஏமாற்றமா? இல்ல சூழ்ச்சியா ஏமா அதான் சூழ்ச்சின்னு சொல்லலாம், இல்ல ஏமாற்றம் தான். சூழ்ச்சியினுடைய அடுத்த கட்டம் நம்ம ஏமாறதானே செய்யணும். அதாவது என்ன ஒரு தலைமையிலிருந்து ஒரு வாக்குறுதி எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா, எல்லா ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்டலாம் இந்த முறை யாருடைய தலையீடுக்கும் இங்க இடம் கொடுக்கறது கிடையாது. செல்வாக்கு உள்ளவர்களுக்கு அந்தந்த பகுதிகளில் தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு தான் இந்த தடவை சீட்டு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில நம்ம இருக்கிறோங்கிறதுல 100% எல்லா மக்கள், எல்லா உளவுத்துறை ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட்டு எல்லாத்துலயுமே நம்ம தான் இருந்தோம். எல்லா இடமும் ஒரு நம்பிக்கையோட இருந்தோம். நம்ம குமரி தொகுதி மக்கள் அனைவரும் கங்க்ராச்சுலேஷன் எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அதான் இல்லையா, நம்ம இந்த யுத்தத்துல யார் வெற்றி பெறுவா, யார் சூழ்ச்சி வாடி தெரியாது இல்லையா. அதெல்லாம் நம்ம அந்த சூழ்ச்சியில் நம்ம வந்து வர முடியாம போயிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக சார்பாக 70 புது வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாம் வந்து மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், அதிமுக வந்தவர். அதுக்கப்புறம் பல பேர் கட்சியில கருணாஸ் எல்லாம் வந்து பல கட்சி மாதிரி வந்தவர். நீங்க ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தவர், தன்னார்வ போட்டி போட்டவர். கிட்டத்தட்ட உங்க சர்வீஸ் 10 வருஷம் இருக்கு. இது வந்து ஒரு துரோகத்தோட உச்சக்கட்டமா பார்க்கலாமா? இல்ல, இது என்ன மேட்டர்னா சார், நம்மளும் ஒரு கன்னியாகுமரியில இந்தியாவினுடைய முதன்மை தொகுதியே இதுதான். இந்த தொகுதியில இருந்து ஏதாவது இந்த மக்களுக்கு செய்துட்டு கடைசி காலகட்டத்தை இந்த மக்களோடு மக்களா என்னுடைய வாழ்க்கையை முடிக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் நம்ம இவ்வளவு செய்தோம். உங்களுக்கே தெரியும், இந்த 10 ஆண்டுகளா எத்தனை பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள்ல கலையரங்கம் இல்லாத இடங்கள்ல கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல்கள், நான் ஏழை மக்கள் சார்ந்தே தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெண்களை சார்ந்து ஒரு சமத்துவ பொங்கலா இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பெண்களுக்கு உதவிகள் வழங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி மாணவர்களுக்கு, படித்த மாணவர்கள் 10th + 2 படிச்ச மாணவர்களுக்கு உங்களுக்கே தெரியும், வருடந்தோறும் அவங்களுக்கு அந்த பரிசுகள் கொடுக்கறது, வருடந்தோறும் வந்து லேப்டாப் கொடுக்கறது, வின் பண்ணவங்களுக்கு ஸ்மார்ட் போன் கொடுக்கறது, ஸ்கூட்டி கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க பார்த்து பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, செய்திகளை பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாம் ஒளிவு முறையே கிடையாது சார். அதான் ஒரு வருஷம் நீங்க திரைத்துறையில வந்து எல்லாருமே நட்பு தயாரிப்பாளர் தாண்டி விநியோகஸ்தரா இப்போ துணை முதல்வர் உதயநிதி நடிச்ச சைக்கோ படத்தை நீங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்கு சேகர் பாபு எல்லாருமே பழக்கம். உங்களுக்கு கன்னியாகுமரி மக்கள் எப்படி வந்து அந்த வார்த்தை தெரிஞ்சாங்களோ, மேற்கட்ட முதற்கட்ட தலைவர் உங்களுக்கு தொடர்பு பண்ணாங்களா? இல்ல சார், இப்போ நம்ம என்னன்னா, அது ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய கட்சின்னு தான் போனோம் கட்டமைப்பாங்க. இன்னைக்கு வர ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சி அடைந்தவர் ஒரு துரைமுருகன், அவரை நடக்க கூட முடியல, 2-3 பேர் கைப்பிடி தாங்கல தான் கூட்டு போறாங்க, அவருக்கு சீட்டு. அதே மாதிரி பலருடைய பேர் அன்பில்